हेलो दोस्तों, अगर आपको हमारा ये वीडियो पसंद आया तो प्लीज हमारे चैनल को लाइक, कमेंट एंड सब्सक्राइब करना मत भूलिए, ताकि हमें जल्द से जल्द ज्यादा से ज्यादा सब्सक्राइबर्स मिले। अरे मोटू, लेकिन सब्सक्राइब करने के लिए सब्सक्राइब का बटन कहाँ है? ओह सॉरी, गलती से मिस्टेक हो गई। ये रहा। दोस्तों, हमारे YouTube पेज पे बेल आइकन को प्रेस करना मत भूलिएगा, ताकि आपको हमारे हर वीडियोस की सूचना मिल सके। மோட்டு என் உயிர் நண்பா, இப்ப என் கையில இருக்கிறது என்னன்னு தெரியுமா? பூசணிக்கா மண்டையா, அது என்னன்னு உனக்கே தெரியலனா அப்புறம் எங்களுக்கு மட்டும் எப்படிடா தெரியும்? அட மோட்டு என் அருமை சகோதரா, இது ஒரு மருந்துப்பா, இன்விசிபிள் ஆகிறதுக்கான மருந்து. இது நம்ம யார் மேலனா தெளிச்சிட்டோம்னா அவங்க அப்படியே காணாம போயிடுவாங்கப்பா. சார், என்ன தேவையில்லாம கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் கிண்டல் பண்ணலப்பா, உண்மையதான் சொல்றேன், நம்புப்பா, உண்மைதான். ஏய் ஜானே, நில்லு, என் மருந்து திரும்ப கொடுத்துரு ஜானே, திரும்ப கொடுத்துருன்னு சொல்றேன்ல, அதுக்காக நான் ராத்திரி பகலா உழைச்சிருக்கேன். மோட்டு பத்துல அதை வாங்குங்க. பாவி, என் பல வருஷம் உழைப்ப ஒரே நிமிஷத்துல வீணடிச்சிட்டியே. நான் பட்ட கஷ்டம் இப்ப வீணா போச்சே. கஜா கஜா, என் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இந்த மாதிரி என்ன பார்த்ததே இல்லையாப்பா. அடையா அருமை சகோதரா, ஏன் பயப்படுற? எதுவும் காணாம போகலப்பா. இப்ப அந்த மருந்துனால பாக்க முடியல, அவ்வளவுதான்ப்பா. பூசணிக்கா மண்டையா, இந்த தடவையாவது உண்மையை சொல்லுடா, எங்களை ஏமாத்தாதடா. மோட்டு என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, என் உடன்பிறவா சகோதரா, நான் சொல்றத நம்புப்பா. நம்ம எல்லாரோட உடம்பும் காணாம போல அப்படியேதான் இருக்கு. இங்க பாரு, உனக்கு வேணா நான் அரைஞ்சு காட்டுறேன், பாக்குறியா? இங்க இருந்த மாயமா மறைஞ்சு போனது அந்த தண்டனைக்கா டானே தான். அவன் தான் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். அந்த பாட்டில் கீழே உடைஞ்சு சிதறனதுல அவன் மொத்தமா காணாம போயிட்டான். நம்ம உடம்பு மட்டும் தான் பாதி காணாம போயிடுச்சு. நம்பர் 1 நம்பர் 2 எங்கடா போய் தொலைச்சிக்க? சிங்கம் சார், இங்க பேய்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு, நீங்க தான் காப்பாத்தணும். Why fear when சிங்கம் is here? அந்த பூதம் எங்க இருக்கு நான் போய் பாக்குறேன். நான் யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டேன். இப்பவே போய் அதை புடிச்சிட்டு வரேன். அப்படின்னா மோட்டு பத்துலு, சிங்கம், டீ கடைக்காரன் எல்லாம் என்ன பேய்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த நகரம் முழுக்க நான் இப்படியே போய் கொள்ளை அடிக்க போறேன். அம்மா, மோட்டு பத்துல பூதம் 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 என்ன ஃபாலோ பண்ணிட்டு வருது. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, அது என்ன பிடிச்சிட போகுது. அது சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்கு. சிங்கம் சார், why fear? மோட்டு பத்துல is here. நான் ஒரு வழியா ஆயிட்ட மோட்டு பத்துலு, என்னுடைய கடையை கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. யார் அந்த கொள்ளைக்காரன்? டீ கடையை யாரு கொள்ளையடிச்சது? சொல்லு சீக்கிரம். பூதம். பூதம் தான் மோட்டு பத்துலு. என் கடையில இருந்த சமோசாலாம் சாப்பிட்டுடுச்சு. கடையில இருந்த மொத்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேல மிரட்டிட்டு வேற போச்சு. நான் மறுபடியும் வருவேன்னு சொல்லிச்சு.
நான் இங்க இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு? பூதம் உங்க எல்லாரும் உடம்பையும் எப்படி சாப்பிட்டுச்சுன்னு சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு இருந்த 4 நண்பர்களும் முழுசா இருந்தாங்க. ஆனா இப்ப 4 பேரும் பாதி ஆயிட்டீங்களே. சும்மா அழுது ஒப்பாரி வைக்காம நாங்க சொல்றத கொஞ்சம் ஓய்வெடுத்து கேளுங்க சார். இப்படி ஒரு விபரீதம் நடக்க காரணமே இந்த டாக்டர் ஜட்கா கண்டுபிடிச்ச ஒரு விபரீதமான மருந்து தான். வழக்கம் போல இவர் கண்டுபிடிச்ச மருந்துல இது ஆன்டி கிளைமேக்ஸ் ஆயிப்போச்சு சார். ஏதாவது பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க சார். எங்க உடம்ப பொறுத்த வரைக்கும் கை, காலு, உடம்பு, பின்னால இருக்கிற முதுகெலும்பு எல்லாமே நல்லதா ஒர்க் பண்ணுது சார். வேணும்னா எங்களை நீங்க டச் பண்ணி பாருங்க. கடவுளே, இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான்ப்பா. இது உண்மையிலே பெரிய அதிசயம் தான் சொல்லணும். இப்ப என்ன பண்றது? நகெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு, துடைக்கணும். பூதம், பூதம், கடைக்குள்ள பூதம் வந்துருச்சு, காப்பாத்துங்க. என் நகையெல்லாம் திருடிட்டு போகுது. என் கடையை காப்பாத்துங்க. இல்ல, என்னையும் நகையை சேர்த்து காப்பாத்துங்க. வாங்க, வாங்க, வாங்க. அட மோட்டு, என் உயிருக்கு உயிர் நண்பா, உடன்பெறுவா சகோதரா, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு நம்புங்கப்பா. நீங்க கவலைப்பட தேவையில்ல. நான் கண்டுபிடிச்ச அந்த மருந்தோட ஆன்டிடோட்டை கண்டுபிடிச்சிட்டேன். நிஜமாதான்ப்பா. இப்ப இதுல ஃபில் பண்ணி வச்சிருக்கிறது ஜானை மடக்கி பிடிக்கதான். இப்ப இந்த ஸ்ப்ரேவை ஜான் மேல அடிச்சிட்டோம்னா போதும், அவன் பழையபடி ஆயிடுவான்பா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. முதல்ல எங்க உடம்ப பழையபடி மாத்துறான். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, அந்த ஜானை நம்ம எப்படிப்பா பிடிக்க போறோம்? ஐடியா. நான் இப்ப பேங்க்ல கொள்ளையடிக்க போய்கிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் எங்கேயே இருங்க. நான் அங்க போய் பூதமா ஜனங்க எல்லாரையும் மிரட்ட போறேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லா பணத்தையும் அபேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். புரியுதா? எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா? பூதம் வந்து பேங்க கொள்ளை அடிச்சுட்டு மாயமா மறைஞ்சிடுச்சுன்னு நினைப்பாங்க. சரி வாங்க, நாம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. மத்தத அவர் பாத்துக்குவாரு. எவன்டா அது? யாரா இவன் குள்ளக்க இருக்க? இப்ப என்னதான பண்ண வர? இதான் விஷயமா? இந்த பூதத்தோட கதையை இன்னைக்கு முடிச்சிடுறேன். ஹெல்ப் பண்ணுங்க போலீஸ். அண்ணனுக்கு ஒரு சூடா டீ போடு. எங்க பூதம் சொல்லு மாட்டோம். எனக்கு எப்படா தெரியும்? நான் கையில வச்சிருந்த டீ கப்பு தானா மேல போகுது. அத பத்தியா? இந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் போகுது. ஆஹா, ஐயோ, எனக்கு ஜிப்பு தாங்க முடியல. எனக்கு சாப்பிட சமோசா கொடுங்க, இல்லனா உங்க எல்லாரையும் நான் இப்பவே சாப்பிட்டுடுவேன். இப்ப நம்ம என்ன பண்றது? இது பேத்த பூச்சாண்டியோ? ஆரம்பி மட்டும் ஜவான் மாதிரி அடி. சூப்பர் கேட்ச். இதுக்கு பேரு தான் சொல்லுவாங்க முள்ள முள்ளால எடுக்கணும்னு. இந்த தடி பசங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. தேவைப்படுற நேரத்துல எங்கயாவது போய் தொலைச்சிடுறானுங்க. இப்ப நான் கொள்ளை அடிக்கிறதா இல்ல இவனுங்களை தேடி அலையிறதா? என்ன பண்றது, என்ன பண்றது? எங்க போவேன், என்ன பண்ணுவேன்? கொள்ளை அடிக்காம சும்மா இருக்கிறது எனக்கு பிடிக்காதே.
அட சூப்பர், இது கூட நல்ல விஷயம்தான். இவனுங்களை இப்ப மிரட்டலாம், ஜாலியா இருக்கலாம். மனம் நான் தான் ஜிங்கலிக்கா பூதோ. எங்க யாராவது வந்து எங்களை காப்பாத்துங்க. அடே மோட்டோ, இந்த இடத்துல நம்மள தவிர நம்மள காப்பாத்திக்க வேற யாருமே இல்லடா. அனுமானோட மந்திரத்தை மனசுல நினைச்சுக்க, நம்மள நாமளே தான்டா காப்பாத்திக்கணும். காக்க காக்க கனவுகள் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவியா? சிங்கம் சார், சிங்கம் சார், தயவு செஞ்சு காப்பாத்துங்க. சிங்கம் புலிய பார்த்தா கூட நான் பயப்பட மாட்டேன். ஆனா மோட்டு பத்துருவ பார்த்தா என் உடம்பெல்லாம் நடுங்குது. நான் பொதுவா யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். ஆனா அவங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியறேன்னு எனக்கு தெரியல. நீங்க தான் அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும் சார். தயவு செஞ்சு அவங்க கிட்ட என்ன ஒப்படைச்சிடாதீங்க. சட்டத்தின் மேல சத்தியமா சொல்றேன், பாரத் மாதா மேல சத்தியமா சொல்றேன், அவங்க கிட்ட என்ன ஒப்படைச்சிடாதீங்க. காப்பாத்துங்க. பாத்துக்கிட்டே போல நம்ம இந்த இன்விசிபிள் வைரஸோட உதவியால இந்த உலகத்தை ஏமாத்த போறோம். டாக்டர் சைரஸ், சீக்கிரமா டெஸ்ட் ஆரம்பிங்க. ஒரு மனுஷன் இன்விசிபிள் ஆயிட்டானா அவன் பார்க்க எப்படி இருப்பான் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் டாக்டர். அதை நீ பாக்கறத விட அதிகமா அதை நீ ஃபீல் பண்ண போல. இந்த டெஸ்ட் நான் முதல்ல உன் மேல தான் பண்ண போறேன். போடாத டில்ல போலோ, டில்ல போலோ, உன்னை நான் விட மாட்டேன். நீதான் இது பண்ணி ஆகணும். போலோ டில்ல, உனக்கு சரித்திரத்துல பெரிய பேர் கிடைக்கும். விடாம தொடர்றானே. போலோ சொன்னா கேளு. ஹோல்ட் ஆன் போலோ. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், என்ன விட்டுருக்க டாக்டர். என் மேல டெஸ்ட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருக்க டாக்டர். முதல்ல நீ கண்ணாடியில பாரு, அப்பதான் உனக்கு எல்லாம் புரியும். இல்ல, தயவு செஞ்சு உடனே மாத்திருக்க டாக்டர். என்னோட பேரு டாக்டர் சைரஸ். நான் வைரஸ்ல PhD படிச்சிருக்கேன். உன்னை நான் எப்ப திரும்பவும் பழைய மாதிரி மாத்துவேன் தெரியுமா? நான் சொல்ற வேலையெல்லாம் நீ செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம். டாக்டர் என்ன வேலை பண்ணணும்? நீ எனக்காக பேங்க்ல பணம் திருடணும். அப்புறம் நான் உன்னை மிஸ்டர் காயப் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப ஃபேமஸா மாத்த போறேன். அப்பதான் எனக்கு பணத்து மேல இருக்க ஆசை மொத்தமா குறைஞ்சு போகும். அந்த ஆசை குறைஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை மொத்தமா சரி பண்றேன். இங்க பாருங்க டாக்டர், உங்களுக்காக நான் எந்த ஒரு தப்பான வேலையும் நிச்சயமா பண்ணவே மாட்டேன். என்னது? டாக்டர் சைரஸா வைரஸா நான் ராஜு தாத்தா காப்பாத்துங்க. நான் பேயில, நான் தான் போலா. அந்த டாக்டர் சைரஸ் என் உருவத்தை மறைய வச்சுட்டாரு. எனக்கு நல்லா தெரியும், நீதானே போலா. நான் அப்பவே மறைஞ்சிருந்து நீ காணாம போறதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். யாரால உனக்கு உதவி செய்ய முடியும்னா ஃபுர்ஃபுரி நகர்ல இருக்கிற மோட்டு பத்ரால தான் முடியும். இருடா வரேன். யாரா அது? கதவை தட்டினாங்க, அதுக்கப்புறம் யாரையுமே காணோம். யார் பாத்து வந்திருக்கிறது? நான் தான் டாக்டர் சைரஸோட அசிஸ்டன்ட். என் பேர் போலா. நீங்க தயவு செஞ்சு பயப்படாம இருக்க போலா. மோட்டோ, இப்போதைக்கு என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலடா, அது மட்டும் தான்டா தெரியுது. டேய் பத்தல மாட்டியா, உன் கண்ணுக்கு அதான் தெரியுதா? அப்ப நம்ம ரெண்டு பேர் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. வந்துரு இந்த பக்கம், சீக்கிரம் வாடா. என்ன பார்த்து பயப்படாதீங்க. மொட்டை பத்தலு இல்ல, மோட்டு பத்தலு இல்லங்க. நான் மனுஷன் தான், ஓடாதீங்க, நில்லுங்க. மோட்டு சொன்னது கேட்காம பொத்துன்னு விழுந்துட்டீங்களே.
தெரிஞ்சிடடா. அத பாவிங்களா, ஏன்டா ஓட்ட உடைச்சிட்டு இப்படி போறீங்க? எங்களை காப்பாத்துங்க சிங்கர். ஒரு பூதம் எங்களை துரத்துக்கிட்டு வருது. நாங்க வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தோம். அப்பத்துல இருந்து கதவை தட்டி எங்க பின்னாடியே வந்து துரத்துக்கிட்டு வருது. இந்த சிங்கத்தை கண்டாலே பெரிய பெரிய பூதம்லாம் நடுங்கி போயிடும். சரி, அந்த பூதம் எங்க இருக்கு? கடவுளே, பூதம் இறங்குங்க. தனியா போயிட்டா எங்கடா சிங்கம்? நாங்களும் உங்க கூட உள்ளே இருந்துறோம் சார். இன்ஸ்பெக்டர் சார், நீங்களாவது எனக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். என் பேர் போலா. நான் பூதம் இல்ல. பூதமா இருந்தா நான் ஏன் ஹெல்ப் கேக்குறேன்? என்ன அந்த டாக்டர் சைரஸ் இந்த கோலத்துக்கு மாத்திட்டாரு சார். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒருவேளை இதுதான் உண்மையா இருந்தா டாக்டர் ஜட்காவை போய் இமிடியேட்டா பாருங்க. அவரு உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை பண்ணி கொடுப்பாரு. போட போட போட. அச்சச்சோ, இவ்வளவு நேரமே இவர் சொன்னதெல்லாம் உண்மைதானா? பூதமா இருந்தா உதவி எல்லாம் கேட்டிருக்காது இல்ல? என்ன சார் நான் சொல்றது? இப்போதைக்கு போயிடுச்சு. டாக்டர் ஜட்கா, எனக்கு தயவு செஞ்சு உதவுங்க. என்ன பக்கசிட்டாராம்? யாரு வந்திருக்காங்க? இது பூதம். நான் பூதம் இல்ல. நான் பூதம் இல்ல. போலா. காப்பாத்துக்கோ. பூதங்கோ அங்க இருக்குதுங்கோ. தயவு செஞ்சு நான் சொல்றத நீங்களாவது கேளுங்க. என்ன நம்புங்க. நான் பூதம் கிடையாது. நான் சாதாரண மனுஷன். காப்பாத்துக்குமா? நான் இல்ல. தயவு செஞ்சு நீங்க பயப்படவே வேண்டாம். இவரை நாங்க தான் கூட்டு வந்திருக்கோம். டாக்டர் ஜட்கா சார், இவர் பேர் வந்து போலா. இவர் ஒரு சயின்டிஸ்ட். அந்த டாக்டர் சைரஸோட அசிஸ்டன்ட் தான் இவரு. டாக்டர் சைரஸ் தான் இவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்காரு. இப்ப நீங்க தான் இவருக்கு வந்து உதவி பண்ணணும். டாக்டர் சைரஸ் இவரை வச்சு பெரிய பெரிய பேங்க்ல எல்லாம் கொள்ளையடிக்கணும்னு நினைச்சு இருக்காரு. இவருக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. ஆன்டிடோட் மருந்து உடனே கண்டுபிடிக்கணும்பா. அந்த மருந்து கண்டிப்பா அந்த சயின்டிஸ்ட் சைரஸோட லேப்ல தான் இருக்கணும். அப்பனா வாங்க கிளம்பலாம். அந்த டாக்டர் சைரஸோட லேபுக்கு உடனே நம்ம போகலாம். இங்க பாரு போலா, நீ தான் எங்களை எல்லாம் அங்க கூட்டிட்டு போகணும். ஓகே, சரிதான். இதுல கேமரா வேறயா? எல்லாம் ஒண்ணும் குறைச்சல இல்ல. நமக்கான மாத்து மருந்து எங்க இருக்கு? இதுவா இல்ல இதுவா? இது வந்துச்சு. கண்டிப்பா இந்த இடத்துக்கு திரும்பி வருவானு எனக்கு முதல்லயே தெரியும். உனக்கு என்னப்பா தோணுது? அந்த ஆன்டிடியூட் மருந்து என்ன உனக்கு சுலபமா கிடைச்சிரும் நினைக்கிறியாப்பா? என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. என்னோட பேரு டாக்டர் சைரஸ். ஏற்கனவே நான் வைரஸ் விஷயத்துல PhD படிச்சவன். மோட்டு பத்துல 2 பேரும் என் பக்கத்துல வராதீங்க. இல்ல நான் உங்க 2 பேரையும் இன்விசிபிளா மாத்திடுவேன். நில்லுங்க, 2 பேரும் எங்க போடுறீங்க? நில்லுங்க, மோட்டு பத்துல நில்லுங்க. மரியாதையா சொல்றேன், நின்னுடுங்க. ஏய் நில்லுங்க, நான் ரொம்ப கெட்டவன். ஏய் போடாதீங்க, நில்லுங்க. மோட்டு பத்துல. மோட்டோ, என்கிட்ட ஒரு அற்புதமான பிளான் இருக்கு. நீ இவனை பிஸியா இருக்கிற மாதிரி வச்சுக்க. நான் அந்த போலவை வெளியே கூப்பிட்டு அந்த ஆன்டிடோட்டை போய் தேடுறேன். ஓகே, அப்படியே செய்றேன். மோட்டோ ஓடு, நிக்காத, ஓடிடுறா. இங்க இருக்கீங்களா? மாட்டிக்கிட்டியா மோட்டோ? என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் நினைச்சியா? உன்னை விட மாட்டேன். உண்மையா சொல்லு, நீ கண்டுபிடிச்சிருக்கிற இந்த வைரஸுக்கு மாத்த மருந்து எங்க இருக்கு? இல்ல உன்னை மறைய வச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம், என் மேல ஸ்ப்ரே பண்ண வேண்டாம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி, நீ மறைய வேண்டாம்னா மரியாதையா அதுக்கு உண்டான மாத்த மருந்து எங்க இருக்குன்னு சொல்லு. இல்ல கை தவறி நானே பாட்டனை இப்படி அமுக்கினாலும் அமுக்கிடுவேன். அதுக்கப்புறம் நீ காணாம போயிடுவ. மறந்துட்டானே மண்டப்ப. அந்த ஆன்டிடியூட யூஸ் பண்ணா உடனே எனக்கு சரியாகிட போகுது.
ஆனா அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்ன மோட்டு பத்துலு? 2 பேரும் அடி வாங்க ரெடியா இருங்க. My dear friends. அடிக்கிறானே தெரியலையே. நீ மட்டும் தைரியமான ஆம்பளை இருந்தா ஒத்துக்க மாட்டா. நேரில் வந்து அடிக்காம மறைஞ்சிருந்து அடிக்கிற சோம்பேறி. இவங்கிட்ட இப்படி கிண்டு வாங்குறதுக்கு பதிலா நானே மறைஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். உன்னால இன்விசிபிள் ஆகவே முடியாது. ஏன்னா நீ என்கிட்ட இன்னும் நிறைய அடி வாங்கணும்ல. அந்த போலாவுக்கு உதவி பண்ண தானே நீ இங்க வந்திருந்த. இப்ப உனக்கு யாரு உதவி பண்ணுவான்னு நானும் பாக்குறேன். நீ காணாம போனாலும் உன்னுடைய பாடிக்கு தான் இருக்கு. அதை நான் கெட்டிமா முடிச்சுக்கிட்டேன். பத்து பண்ணியா எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா. இந்த டாக்டர் வைரஸ் ஆச்சு. சைரஸ் நான் புடிச்சு வச்சிட்டேன்டா. கிரீனா இல்லன்னா ரெட்டா? ஒருவேளை கிரீனா இருக்குமோ, ஒருவேளை ரெட்டா இருக்குமோ? பத்துலு, இதுதான் ஆன்டிடோட். ஓ தேங்க் யூ பத்துலு, தேங்க் யூ. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். பத்துலு எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா. இந்த வைரஸ் புடிச்சு வச்சிட்டேன்டா. சீக்கிரம் வாடா. அப்பா மாரியா வச்சிட்டான்டா சோம்பேறி. ஏய் மோட்டோ, ஏய் எங்கடா இருக்க? நான் கூப்பிடுறது உன் காதுல விழலையா மோட்டோ? எங்கடா இருக்க சொல்லுடா. என் உயிர் நண்பா. உன்னை விட மாட்டேன் மோட்டோ, உன்னை விட மாட்டேன். டாக்டர் சைரஸ், இதோட உன்னோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு தேவையான ஆன்டிடோட் கிடைச்சிருச்சு. இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல. எத்தனை வருஷமா நான் பட்ட கஷ்டம் அதுக்கு பலனை நீங்க அனுபவிக்க போறீங்களா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இதுக்கு நான் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன். நீ பட்ட கஷ்டத்துக்கான பலன் யாருக்குமே போக போறது கிடையாது. கிளிமூக்கா பாத்தியா? ஜெயிலு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வா அங்க வந்து களி சாப்பிடலாம். மோட்டு பத்துலு, உங்க 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் முதல்லயே உங்ககிட்ட சொன்னேன்ல, ஒருவேளை உங்களுக்கு யாரால உதவி செய்ய முடியும்னு சொன்னா அது மோட்டு பத்துலு தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல. ரொம்ப சரியா சொன்ன. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். சுட சுட சமோசா காத்துக்கிட்டு இருக்கு, எடுத்து வாயில போடு. முதல்ல காசை கொடு, இல்லன்னா நீ சாப்பிட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவ. காலங்காத்தால உன்கிட்ட ஏமாறதுக்கு நான் தயாரா இல்ல. ஜானியே அவமானப்படுத்துறியா? இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன எப்ப பார்த்தாலும் நீ தீமையே செஞ்சுக்கிட்டு இருக்க? நன்மை செய்யற ஐடியா உங்க பரம்பரைக்கே கிடையாதா? வாழும் போது தப்பா வாழ்ந்தா கடைசி காலம் ரொம்ப கொடுமையா இருக்கா? இத பாரு, எனக்கு ஏமன்னு யாரையும் தெரியாது. அவர் இருக்காருன்னு நம்பிக்கையும் கிடையாது. உன்னெல்லாம் இந்த உலக அழியிற வரைக்கும் திருத்தவே முடியாதுடா. நீயா திருந்தினாதான் உண்டு. எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு. என்ன விடுங்க ஆள. கஜா கஜா, ஒரு வேளை நீ சொல்றவரை கேட்டாரு உன் கதை முடிஞ்சதுடியே. இந்த டோனுக்கு யாரை பார்த்தாலும் பயமே கிடையாது. மத்தவங்க எல்லாரும் தான் என்ன பார்த்து பயப்படுவாங்க. குட்டப்பையில ஒண்ணு சொல்ற நல்லா கேட்டுக்க. என்னைக்கு அந்த ஏமா வந்து உன் முன்னாடி நிக்கிறாரோ அன்னைக்கு உன்னோட உயிர் போயிடும். அப்ப உன்கிட்ட இருக்கிற இந்த தைரியமும் போயிடும். அது வரைக்கும் பொழைச்சு போடா. வா மோட்டோ, யம தர்மராஜனா வேஷம் போட்டு வந்து இவனை பீஜே கலப்பலாம். இவன் ஒரே நிமிஷத்துல மாறானா இல்லையான்னு மட்டும் பாரு. அட பத்துலு, இது உண்மையில நல்ல யோசனைபா. இங்க பாரு, நான் உங்களுக்கு அழகா மேக்கப் போட்டு விடுறேன்பா. பாக்க யம தர்ம சித்திரகுப்த மாதிரி ரியலா இருக்கும்பா. என்ன நம்புங்க. ஏய், நீங்க யாரு? நான் தான் யமதர்மன் வந்திருக்கிறேன். உங்களில் ஜான் என்பவன் யார்? ஹலோ, ப்ளீஸ் டு மீட் யூ. வணக்கம். இவர் பேரு சித்ரகுப்தன், என்னுடைய அசிஸ்டன்ட். நைஸ் மீட்டிங் யூ. சரி, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க. ஜான், நாங்க கேள்விப்பட்டதுக்கு என்னன்னா உங்களுக்கு யார பார்த்தாலும் பயமே கிடையாதாமே. இத கேள்விப்பட்டு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். சித்ரகுப்தா, இவரோட அக்கவுண்ட்ஸ் கொஞ்சம் சரி பண்ணு. சூப்பர் பாஸ், அந்த யம தர்மராஜாவே நேர்ல வந்திருக்காரு பாருங்க. என்னது அம்மனா? ஆமா போஸ், ஆமா. இவர் வந்திருக்காருன்னா உங்க காலம் முடிஞ்சு போச்சுன்னு
அர்த்தம். இல்ல 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 இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் சும்மா கிண்டலுக்காக தான் அப்படி சொன்னேன். நான் எல்லாரையும் பார்த்து ரொம்ப பயப்படுவேன். உங்க மேல கூட எனக்கு ரொம்ப பயம் இருக்கு. இந்த கதையை பார்த்தாலும் எனக்கு பயம். இதோ உங்க கூட வந்திருக்கேன். இந்த அல்லகைய பார்த்தாலும் எனக்கு பயம். வாயை மூடு. யாரை பார்த்து அல்லை என்று கூறுகிறாய்? அல்லையிலே குத்தி விடுவேன். சரியாக வளராதவனே. இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருடைய பாவ கணக்குகளையும் எழுதி வைப்பவன் நான் தான். இப்பொழுதே உனது நோட்டை எடுத்து உன்னிடம் காண்பிக்கின்றேன். நீ எவ்வளவு பாவம் செய்திருக்கிறாய், எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறாய் என்று. இப்படி திரும்ப. பாவம் புண்ணியமா? எங்க பாஸ் இது வரைக்கும் ஒரு புண்ணியம் கூட பண்ணது இல்லையே. நீங்க கணக்கு பார்த்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாத்தையும் நானே சொல்றேன். எதுவும் பேசாத. என்ன பத்தின உண்மையெல்லாம் சொல்றேன். ஏன் பக்கமா இருக்க? எங்க கண்ணு முன்னாடியே ஒரு பலவீனமான பிராணியை நீ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கியா? சித்ரகுப்தா, இவனை எங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கான நேரம் வந்துருச்சு. மேல கூட்டிட்டு போனோம்னா முதல்ல எண்ணெய் குப்பரையில போட்டு இவனை ஃப்ரை பண்ணும். ஓகேவா? மிளகாய் பொடி தடவி இவனை தந்தூரி அடுப்பிலே வேக வைக்க வேண்டும். ப்ளீஸ் வேண்டாம், அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. திருட்டு வேலைகள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு அவன் நல்ல வேலையை மட்டுமே இனி செய்ய வேண்டும். அதுதான் என் விருப்பம். இவர்கள் மூவரும் எப்பொழுது பார்த்தாலும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன பொழப்போ இது? சித்ரகுப்தா, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம பூலோகத்துல யார் உயிரையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு நாள் கொஞ்சம் கூட நல்லா இல்ல அரசரே. ஆமா, இன்னைக்கு நாள் ரொம்ப அபசுகுணமா இருக்கு. அரசரே, நான் என்ன நினைக்கிறேன்னா இதுக்கப்புறம் நமக்கு லீவு பர்மனண்டா கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. அந்த கடவுள் முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஆளுகிட்ட இந்த வேலையை ஒப்படைக்க மாட்டாரு. ஆனா தந்துட்டாரு. என்ன சொல்ற? அங்க பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நம்ம செய்ய வேண்டிய வேலையை வேற யாரும் செய்யறாங்க. கீழே பூமியில உங்களுக்கு பதிலா வேற ஒரு யம வந்திருக்கான். சித்ரகுப்தன் வந்திருக்கான். ஜான் ஆக போறான். டான் ஜான் ஆக போறான். டண்டனக்கா டான். புதுசா இருக்கு. முதல்ல இவங்க ரெண்டு பேரும் யாரும் நான் பார்க்கணும். கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸா இருக்கு. என்ன கொடுமை கடவுளே இது! இவ்வளவு பெரிய அநியாயத்தை நீங்க எனக்கு பண்ணவே கூடாது. எனக்கு இவ்வளவு பெரிய அநியாயத்தை நீங்க பண்ண கூடாது. இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேருக்கும் பதிலா நான் வேற யாரையும் அனுப்பல. அதனால ரெண்டு பேரும் கீழே போய் முதல்ல அவங்க யாருன்னு பாருங்க. சரி, ஓகே, உடனே இந்த வேலையை நான் பாக்குறேன். அங்க போய் அவனோட அப்டேட் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சிக்னலை கிளியரா வைங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. ஏன்னா ஜானதை யமனை பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலே நடுங்கி போயிட போறான். நான் வேற ரொம்ப நல்ல மேக்கப் போட்டிருக்கேன் தெரியுமா? ஜானுக்கு கண்டிப்பா அடையாளமே தெரியாது. இது மோட்டு பத்துல தானே கண்டுபிடிக்கவே முடியாது. எனக்கு அந்த ஜானோட பயந்து போன முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. போட்டோ பத்திரோட போட்டு அதை போட்டோ எடுத்தோம் நமக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பினா நல்லா இருக்குமாப்பா. நாம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதுதான் நீங்க போட்ட பிளானா? இப்படி எல்லாம் யாராவது யோசிப்பாங்களா? யார் மேல கை வைக்கிற? கேளு. உடன்பெருவா சகோதரா, அந்த ஜானுக்கு நம்ம போட்ட பிளான பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சுப்பா. டோன்ட் வரி, நான் புசலிக்க மாட்டேங்க. அவன் இங்க வரட்டும், நான் அவனை கவனிச்சுக்கிறேன். நீ பயப்படாத. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லுங்க. எதுக்கு எங்க வேஷத்தை போட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் உண்மையான யமன். அப்புறம் இவன் தான் உண்மையான சித்ரகுப்தன். நாம யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த குட்டப்பைய ஜான் தான் நாடகக்காரங்க கிட்ட சொல்லி வேஷம் போட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாம இவங்களை பார்த்து பயப்படவே கூடாது பத்லு. நாம் போட்ட சதியை நம் முன்னாலே வந்து முறியடிக்கலாம் என்று வந்திருக்கிறான். இதற்கு நாம் அடிபணிய கூடாது அரசே. பதில் சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேரும் யாரு? என்ன தெரியலையா உனக்கு? நான் தான் யமதர்மராஜன். நீ சும்மா எனக்கு காது குத்தாத. நான் தான் உண்மையான யமன். அப்படின்னா என்ன பார்த்தா டூப்ளிகேட் யம மாதிரி தெரியுதா? மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. போய் வேணா அந்த கடவுள் கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஒரிஜினல் யாருன்னு அவரே சொல்லுவாரு. நான் இப்பவே போய் பெரிய பாஸ் கிட்ட போன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றேன். பெரிய பாசா? அப்படி என்றால் அந்த ஜானுக்கு தான் இவர் போன் பண்ண போகிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. வந்து விடு அரசே. இங்க பாருங்க அரசரே, அந்த புது யம தர்மனும் சித்ரகுப்தனும் காணாம போயிட்டாங்க. எங்க போனாலும் பரவாயில்ல, உடனே அவங்கள தேடி கண்டுபிடிச்சாக்கணும்.
அரசரே, இந்த ஆளுங்க தான் அந்த ஆளுங்க. இவங்க உயிரை எடுக்கிறதுக்காக தான் அந்த புது சித்திரகுப்தனும் யமதர்மனும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. என் பேரு யமன்டா. என்ன வெல்றவ எவன்டா? நீ என்னதான் ஓடி ஒளிஞ்சாலும் என் கண்ணுல இருந்து தப்ப முடியாதுடா. ஏய் மோட்டு பத்லு, இது வரைக்கும் நீங்க பண்ணதெல்லாம் போதும். இப்ப இந்த டிராமா கம்பெனியை கொஞ்சம் மூடுறீங்களா? இதுக்கு மேல இந்த ஜான் உங்ககிட்ட ஏமாந்து போக மாட்டான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து குண்டன்னு சொல்லி இருப்ப. உடனே என்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லன்னு வச்சுக்க. ஏய் நல்லா வித்த காட்டுற மோட்டு. சரி இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டேன்னு சொல்லு பாப்போம். பாத்தியா, ஜானும் அந்த டூப்ளிகேட் யமனும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. போதும் மோட்டு, சும்மா என்ன கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத. எனக்கு உன்னை பத்தின எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போச்சு. நான் சொல்றத மட்டும் கேளு. இதுக்கு மேல உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. சூடா இருக்கிற எண்ணெயில போட்டு என்ன வறுத்தெடுக்கவும் முடியாது. தந்தூரி அடுப்புல வச்சு என்ன வேக வைக்கவும் முடியாது. உனக்கு கூட தெரிஞ்சு போச்சா எனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு? எப்படி? இத பத்தி யார் சொன்னது? சித்திரகுப்தா, உடனே போன் பண்ணு. பெரிய பாஸுக்கு உடனே போன் பண்ணி ஆகணும். பண்ணுங்க பண்ணுங்க, எத்தனை பேருக்கு வேணும்னாலும் தாராளமா போன் பண்ணுங்க. போன் பண்ணிட்டு உடனே இடத்த காலி பண்ணுங்க. எல்லா கண்ணு அப்படிங்கிற அளவுக்கு நல்லா ஒண்ணு கொடுப்பேன். என்னது? என் கண்ணை வீங்கிற மாதிரி அடிப்பியா? போதும், பேசுனது போதும். ஹலோ பெரிய பாஸ், இங்க என்னதான் நடக்குது? இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் ரிட்டையர் ஆயிட்டேன் தெரிஞ்சு போச்சு. இங்க இன்னொரு யமன் வேற சுத்திக்கிட்டு இருக்கான். நீங்க என்னன்னா உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றீங்க? நான் அந்த புது யமனையும் பார்த்துட்டேன் பெரிய பாஸ். நான் தான் உண்மையை சொல்றேன்ல. பத்லு, அவர் தான் ஒரிஜினல் யமன் நினைக்கிறேன். அவர்கிட்ட தெரியாம வாயை கொடுத்து பம்ப வேலைக்கு வாங்கிட்டே. நான் தான் சொன்னல, யாரையும் வேலைக்கு வைக்கல. நீ இன்னும் ரிட்டையர் ஆகல. அந்த டூப்ளிகேட் யமனும் சித்திரகுப்தனும் இப்பதான் ஓடி போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டே போய் உண்மை என்னன்னு கேளுங்க. மோட்டு பத்லு, நீங்க ரெண்டு பேரும் ஜட்காவோட பேச்ச கேட்டு அவன் கேஜெட் மூலமா தானே பறக்குறீங்க. அதோட அந்த ஜட்காவும் ஃப்ளையிங் கார்ல வந்திருப்பான். அவன் லவுட் ஸ்பீக்கர்ல பேசுறத தானே நீங்க இப்ப கேட்டீங்க. என்னதான் ட்ரை பண்ணாலும் உங்களால என்ன ஏமாத்த முடியாது. ஏ டூப்ளிகேட் யமா, ஏ டூப்ளிகேட் சித்திரகுப்தா, ரெண்டு பேரையும் கட்டு முன்னால வாங்க. எங்களை மன்னிச்சிருங்க மகாராஜா. நாங்க உங்களை மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு அந்த குண்டப்பைய ஜான பயமுறுத்துன்னு நினைச்சோம். அவன் திருட, அவனை திருத்தறதுக்காக தான் அப்படி எல்லாம் பண்ணோம். உங்களை ஏமாத்தணும் நாங்க அப்படி பண்ணல. உண்மையான யமன் நீங்களே வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஜான் கூட ஏதோ டூப்ளிகேட்டா ஒரு யமனை அனுப்பி வச்சிருக்கிறதா நினைச்சோம். ஏதோ பேசிவிட்டோம். மானிடர்களை மன்னித்து விடுங்கள் அரசே. தெரியாம நாங்க ரெண்டு பேரும் பெரிய தப்பு பண்ணிவிட்டோம். போஸ், இவருதான் உண்மையான யமன் போல இருக்கு. மோட்டு பத்லு, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க. ஒரு நல்ல காரியம் பண்றதுக்காக நீங்க ரெண்டு பேரும் எங்களை மாதிரி வேஷம் போட்டிருக்கீங்க. அதனால உங்க ரெண்டு பேரையும் நான் மன்னிச்சு விட போறேன். தயவு செஞ்சு எங்களையும் மன்னிச்சிடுங்க யமராஜா. நான் தேவையில்லாம உங்களை மோட்டு பத்லுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தெரியாம நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஜோ, உன் வாய நீ மூடவே மாட்டேங்கிற. அதனால உனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். இந்த உன்னோட தண்டனை. மோட்டு பத்லு, யமனுக்கு கண்டிப்பா ஒரு வாகனம் வேணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க விருப்பப்படுற வரைக்கும் இவனை சவாரியா பயன்படுத்திக்கீங்க. உங்க தேவை முடிச்சதும் இவன் சாதாரண மனிதனா மாறிடுவான். யமன் சார் நில்லுங்க, சாரி. எப்பா, இது கம்மி காசுல செஞ்ச சைக்கிள். இது மட்டும் ஒழுங்கா ஓடி ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னா ஏழைகள் கூட இனி சைக்கிள் ஓட்டலாம். எப்படி? எனக்கு சைக்கிள் ஓட்டுறது அல்வா சாப்பிடுற மாதிரி ரொம்ப சுலபம். நான் ஓட்டுறேன். முதல்ல இத ரெடி பண்ணிக்குவோம். ரெடி, ஸ்டெடி, கோ. யோ கஜகஜா, உன்னோட டுபாகோ சைக்கிளை நான் ஓட்ட மாட்டேன். ஜாலியோ ஜிம்கானா. ஆஹா, என்ன ஆச்சு இதுக்கு? உன்னுடைய சீட்டை காண்டரிச்சு பாரு மோட்டு. ஆச்சோ, காப்பாத்துங்க. ஆஹா, பின்னாடி பஞ்சர் ஆயிடுச்சு. எனக்கு வந்தா என்னது அது? வா போய் பார்க்கலாம்.
ஆஹா, பாக்குறதுக்கு கலர் கலரா ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒரு பெரிய சமோசா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நீ என்ன சொல்ற? சத்தனா சாமி, எவ்வளவு பெரிய சமோசா வந்து விழுந்திருக்கு. மோட்டோ, இதுக்கெல்லாம் காரணம் அந்த கையில இருக்கிற கலர் கல்லா தான் இருக்கணும். நீ உன் பானை வயிறு ரொப்பறதுக்காக ஒரே ஒரு சமோசா தான் கேட்ட, அதுக்காக இவ்வளவு பெரிய சமோசா வந்திருக்கு. நீ கொஞ்ச நேரம் வாய மூடு. நான் ஏதோ தெரியாம சொன்னா அதுக்காக இவ்வளவு பெரிய சமோசா வந்தா நான் எப்படி சாப்பிட முடியும்? நார்மல் சைஸ் சமோசா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். சமோசா மழை மாதிரி பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் மோட்டோ, பார்சல் பண்ணி கேட்டிருக்கலாம் இல்ல? ஜெய் ஹோ, நான் கேட்ட சமோசா எனக்கு கிடைச்சிருச்சு. நீ சமோசாவை வெட்டுன்னு வெட்டுற, என் மண்டையில கொட்டுன்னு கொட்டுது. சீக்கிரம் நிறுத்த சொல்றா. அம்மா அம்மா அம்மா, நீங்க கொட்டுற சமோசா எல்லாம் அப்படியே மறைஞ்சு போகட்டும். மண்டையா, என்னடா பண்ண? சமோசா எல்லாம் திடீர்னு காணாம போயிடுச்சு. அதான் ஒரு 700-800 சமோசா சாப்பிட்டு உன் பானை வைத்த ரொம்பிட்டல. வா, வீட்டுக்கு போகலாம். அப்புறம் இந்த கல்ல பத்தி யாருக்கிட்டயும் மூச்சு விட்டுறாத, புரியுதா? சீக்கிரம் வா. கண்டிப்பா நான் வெளியே சொல்லவே மாட்டேன். சிங்கம் சார், ஏன் சார் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இதை நான் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. இந்த சிங்கம் வச்ச குறியில இருந்து இது வரைக்கும் யாரும் தப்பிச்சதே இல்ல. அதாவது இம்பாசிபிள். ரொம்ப நாள் ஆச்சு நான் இதை யாருக்கிட்டையும் சொல்லல. சட்டத்து மேல ஆணையா சொல்றேன், பாரத தாய் மேல ஆணையா சொல்றேன். Stop in the name of law. ஆனா இதெல்லாம் நீங்க ஏன் இவ்வளவு நாளா சொல்லல? இத்தனை நாளா ஒரு குற்றவாளி கூட என் கண்ணுல படவே இல்ல. இவனுங்க எல்லாம் எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியல. சிங்கம் சார், நீங்க ஓவரா பீதி அடையாதீங்க. கடவுளோட புண்ணியத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா குற்றவாளிகளும் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கதான் போறாங்க. நீங்க அவங்கள துவசம் பண்ணதான் போறீங்க. ஏதா எப்ப பார்த்தாலும் ஏன் மேலேயே வந்து விடுறீங்க? மரியாதையா எழுந்துக்கடா, தடி எனக்குதா. அப்புறம் ஒரு விஷயத்த நீ கவனிச்சியா? நீ கையில வச்சிருக்கிற கல்லால எல்லாமே அப்படியே நடக்குது. ஆமா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குதே. எங்கேயோ இருந்த நாம இங்க எப்படி வந்தோம்? அடேங்கப்பா பாஸ், என்னமா பஞ்சு டைலாக் விட்டீங்க? என்ன நம்பர் 2? பஞ்சு டைலாக்க விடு. அங்க பாருங்க, மோட்டுவும் பத்துலவும் ஓடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான். அவங்கள பிடிக்கணும், வாங்க. எப்பா மோட்டு உடன்பரவா சகோதரா, என்னப்பா நடந்து வர? எங்கப்பா நான் அந்த சைக்கிள்? அந்த சைக்கிள் எங்க போச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த சைக்கிள் சுத்தமா சரியில்லை, அதனால நாங்க அதை தூக்கி எறிஞ்சிட்டோம். ஆமா, அந்த சைக்கிள் சரியா ஓடல, அதனால ரிப்பேர் ஆயிடுச்சு. நாங்க அதை தூக்கி போட்டுட்டோம். நாங்க நினைச்சா இப்பயே கார் கூட வாங்குவோம், தெரியுமா? என்னது, காரை வாங்குவீங்களா? அதுக்கு காசு எங்க இருந்துப்பா உங்களுக்கு கிடைக்கும்? பணம் காசெல்லாம் தேவையில்லப்பா. கடவுள் மட்டும் மனசு வச்சாருன்னா கண்டிப்பா எங்க கையில கார் கிடைக்கும். கடவுளே மனசு வச்சு எங்களுக்கு ஒரு காரை கொடுங்க. பாருங்க, புதுசா காரே வந்து சேர்ந்துருச்சு. நாம நினைச்சதெல்லாம் எப்படி நடக்குது பாத்தியா பத்துலு? அடே மோட்டோ, இப்ப என் கூட நீ வீட்டுக்கு வர போறியா இல்ல இந்த கல்ல பத்தி ஊர் பூரா தம்பட்ட அடிக்க போறியா? நீ கவலைப்படாத, இந்த கல்ல பத்தின விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அவங்க கிட்ட ஏதோ மந்திர கல்லு இருக்கு, அது மூலியமா தான் இந்த காரே வந்திருக்கு. எப்பா மோட்டு உடன்பரவா சகோதரா, என் உயிர் நண்பா, உன் கையில இருக்கிற அந்த மாயாஜால கல்ல கொஞ்சம் காட்டப்பா. சொட்ட தலையா, வேகமா போ. ஆக்சிலேட்டர் மிதி. அவங்க 2 பேரும் தப்பிச்சிட போறாங்க. பாஸ், நீங்க இதுவரைக்கும் பேசின பஞ்சு டைலாக்ல இதுதான் அற்புதமா இருந்தது பாஸ். இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு யாராவது உன்கிட்ட கேட்டாங்களா? நீ வாயை மூடிக்கிட்டு வரல, மண்ணள்ளி வாய்க்குள்ள போட்டுடுவேன். மோட்டோ, சீக்கிரமா ஏதாவது செய்ய, இல்லன்னா நம்ம கையில இருந்து அவங்க கல்ல வாங்கிடுவாங்க. பயிர் காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசிச்சு சொல்லு. போ. ஐடியா. மோட்டோ, அந்த கல்ல என்கிட்ட கொடு. பறக்கிற சக்தி கொண்ட ஏதாவது ஒரு பொருள் எங்க கிட்ட வந்து சேரணும். அதை வச்சு நாங்க எஸ் ஆகணும். ஜெய் ஹோ! இனிமே யாராலையும் நம்மள பின்தொடர்ந்து வர முடியாது. டிரைவர் தம்பி, கொஞ்சம் வேகமா தான் போயே. எஸ்கேப் பண்ண போறானுங்க. எப்பா, வேணும்னா இந்த டிரைவர் வேலையை நான் விட்டுறேன். நீ வேணா அந்த வேலையை பாக்குறியா? இத வச்சு பறக்கணும்னு தானே கேட்டோம். இது நம்மள கவுத்து விட்டுருச்சு மோட்டோ. Stop in the name of law. என் தாய் மீதான இந்த பாரத தேசத்தின் மீது ஆணை. நெல்லுங்க. இவர் வேற வந்துட்டாரா? அம்மா.
மோட்டு என் கையில இருந்த கல்லு கீழே விழுந்துருச்சு. ஸ்டாப். இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஏரோப்ளேன் வேணும். அவனை விடாத. ஏய் நில்றா. நில்றா. காப்பாத்துங்க மாமா மாமி, காப்பாத்துங்க. அவங்களோட பறக்கிற கம்பளம் மயமாகணும். அவனுடைய பிளைட் கண்ணெதிர்ல மறைஞ்சு போட்டும். டாக்டர் ஜட்கா, மரியாதையா அந்த கல்லை எங்க கிட்ட திரும்ப கொடுத்துருங்க. மரியாதையா நில்லு, இல்லனா உன்னை சுட்டுடுவேன். டான் கிட்ட இந்த மாதிரி விளையாடினா அவங்களுக்கு அதுக்கப்புறம் தண்டனை காட்டான்னு தான் சொல்லி புரிய வைங்க. பஸ் பஸ், எனக்கு என்னமோ இந்த சீக்வென்ஸ் தொடருமான்னு தோணுது. அதனால ஒரு பஞ்ச் டயலாக் விட்டீங்கன்னா டைம் அழகா பாஸ் ஆயிடும். வாய மூடிக்கிட்டு அவனை பிடிக்கிற வழிய பாரு. அது சரி. மேஜிக்கல்லு, நான் மாயமா மறைஞ்சிடணும். அதேங்கப்பா, இது என்ன மேஜிக்கா இருக்கு? சில நேரம் கண்ணுக்கு தெரியறான், சில நேரம் தெரிய மாட்டேங்கிறான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுவான். நான் மேல கைய வச்ச விளைவுகள் பயங்கரமா இருக்கும். என் அருமை கல்லே, மறைந்திருப்பவனை காட்டு. ஜான் நாவான் டான், ஜான் நாவான் டான். நீங்க எல்லாரும் வெறும் பாப்கார்ன். நான் மரியாதை அந்த கல்லை என்கிட்ட கொடுத்துரு, இல்லனா உன்னை டடகடகா டான் ஆக்கிடுவேன். ஜாக்கிரதை. வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசு. ஏன்னா நீ இப்ப இந்த உலகத்தோட ராஜா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இனிமே யாரும் என்ன பண்ண முடியாது தாஜா. ஏன்னா நான் இந்த உலகத்துக்கே ராஜா. ட்வைன். சிப்பாய்களே, இந்த உலகத்தை நாம் கைப்பற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பிடியுங்கள். இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கோட்டை மேல ஏறி நின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓ கஜகஜா, திடீர்னு எப்படிப்பா இதெல்லாம் நடந்தது? ஒருவேளை அந்த டான் பெரிய கோட்டையை கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நாமளும் அதுக்குள்ள வந்துட்டோம். என்ன எல்லாரும் வந்து இதுக்குள்ள நுழையறாங்க? இதுக்கு ஆபத்து வந்துருச்சா? ஓடுங்க. இந்த சிப்பாய்ங்க எல்லாம் எதுக்காகப்பா எங்க பின்னாடி ஓடி வந்து இப்படி துரத்துன்னு துரத்துறாங்க? இவனுங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? வேண்டாம், என்ன துரத்துக்கிட்டு பின்னாடியே வராதீங்க. மரியாதையா உங்க பாஸ் கிட்டே போயிடுங்க. அடே மொட்டத்திலே அந்த கல்லு உங்ககிட்ட தான்டா இருக்கு. இந்த கல்லு எனக்கே தெரியாம என் பாக்கெட்ல வந்து உட்கார்ந்துருக்கா. அதனாலதான் நான் சொன்னதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கா. எங்களை துரத்திட்டு வந்த அந்த வீரர்கள் எல்லாருமே பழையபடி மாறணும். அது மட்டும் இல்லாம என்ன சுத்தி இருக்கிற எல்லாரும் நாங்க பழைய இடத்துக்கே போகணும். என் கையில இருக்கிற எதுவுமே இருக்க கூடாது. அடே மோட்டு, இப்ப என்ன வார்த்தை கேட்டு தொலைச்ச? ஆஹா, எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம கையில இருக்கிற கல்ல நான் மறைய வச்சுட்டேன். என்னுடைய அறிவு கெட்டத்தனத்தினால இப்படி பண்ணிட்டு எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஒரு அற்புதமான கல்லை இழந்துட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. மோட்டு, இனிமே நீயும் யாரு கண்டையும் தெரிய மாட்டடா. என்ன சொல்றீங்க நண்பர்களே?
என்ன மோட்டோ? என்ன யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். ஹெல்ப், ப்ளீஸ் காப்பாத்துங்க. கடல் கண்ணி இருக்கு. பதறாத மோட்டோ, அவ கடல் கண்ணி தான். இவங்களை பத்தி எல்லாம் நம்ம புக்ல மட்டும் தான் படிச்சிருக்கோம். இப்ப நேர்லயே பாக்குற பாக்கியம் கிடைச்சிருக்கு. என்னால நம்பவே முடியல பத்துலு. அட மோட்டு, என் உடன்பிறா சகோதரா, என் உயிர் நண்பா, நீ மீனை பிடிச்சியா இல்லையா? நாங்க 2 பேரும் கடல் கண்ணிய பார்த்தோம். ஒரு கடல் கண்ணி தண்ணியில தாவி குதிச்சு வரும்போது பின்னாடி ஏதோ ஒண்ணு துரத்துக்கிட்டே வந்தது. கச்சா கச்சா, கடல் கன்னியா, எங்களை பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா உனக்கு? நீங்க 2 பேரும் நல்லா தான் ஜோக் அடிக்கிறீங்கப்பா. கடல் கண்ணிய நீங்க பாத்தீங்களா? அது வந்து உங்ககிட்ட உதவி கேட்டுச்சா? சாரி, வெரி சாரி. எங்க 2 பேரும் இருந்து வெளியே எடுத்துருங்க. அட மோட்டு, என் உடன்பிறா சகோதரா, என் உயிர் நண்பா, நான் சொல்றத கேளுப்பா. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நாம தண்ணி கடியில போய் அந்த கடல் கண்ணிய பாத்துட்டு வரலாம். பாத்தீங்களா? அந்த கடல் கண்ணியை தான் நாங்க பார்த்தோம். அந்த கடல் கண்ணியை தான் பின்னாடியே ஒருத்தர் துரத்துக்கிட்டா போறான். இப்போ அதை நம்புறீங்களா? யோ கச்சா கச்சா, ஒருவேளை அது நம்ம 4 பேரையும் ஒரேடியா போட்டு தள்ளிடுச்சுன்னு வைய, அப்ப நம்ம என்னயா பண்றது? தொடர்ந்து கேளுங்க, எல்லாரும் இங்க எஸ் ஆயிடலாம். முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்கிற பழக்கம் எங்க பரம்பரைக்கே கிடைக்காது. என் கையில இந்த கன் இருக்கு. இத வச்சு நான் பாத்தீங்களா என்ன நடந்துட்டு? ஆஹா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நீங்க ரொம்ப தைரியமான ஆளு. இது என்னுடைய கடமைங்க. கஜா கஜா, பாடத்துல படிச்சிருக்கேன், கதையில கேட்டிருக்கேன். வாழ்க்கையிலேயே முதல் தடவையா இன்னைக்கு தாயா அழகான கடல் கண்ணிய பாக்குறேன். இவங்க எல்லாம் என்னுடைய நண்பர்கள். இவன் பேர் பத்துலு, அது பெரிய மண்டைங்க, அது வந்து அவங்க கூட இருக்கிறவன். என் பேர் மோட்டு. என்னோட பேரு மேரி. இதோ இவன் இருக்கல்ல, இவனும் இவனோட கும்பலும் எங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கறாங்க. இவனோட தலைவன் சிங்கா என் அப்பாவை கைது பண்ணி வச்சிருக்கான். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஆஹா, நீங்க அழக்கூடாது. நான் இருக்கும்போது நீங்க அழவே கூடாது. என்ன நண்பர்களே? அதான் நீயே சொல்லிட்டல, நாமெல்லாம் சேர்ந்து உதவி செஞ்சிருவோம். மோட்டு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அட என் உடன்பிறா சகோதரா, என் உயிர் நண்பா, நாங்களும் உங்க கூடவே வரோம். கச்சா கச்சா, ஏதோ லக்குல ஒரு தடவை தப்பிச்சிட்டோம். ஒவ்வொரு தடவை லக்கு கிடைக்காதியா? இதோ இதுதான் எங்களோட ஊரு. உங்களுக்கு தெரியுமா, ஒரு காலத்துல இந்த ஊரு பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்படிதான், சீக்கிரம் சீக்கிரம், அப்படிதான். அது அங்க இருக்கான்ல, அவன் தான் என் தம்பி லக்கி. அவன் ஹாக்கி ரொம்ப நல்லா விளையாடுவான். இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹாக்கி கூட விளையாடுவாங்களா? பூமியில மனுஷங்க என்னென்ன விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்களோ அதையெல்லாம் நாங்களும் விளையாடுவோம். எங்களால எல்லா பாஷையும் பேச முடியும், அதாவது நீங்க பேசுற பாஷைய கூட. இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு தெரியுமா, ஜிங்காவோட ஆளுங்க கிட்ட இருந்து என்னை இவங்க காப்பாத்தி இருக்காங்க. இப்ப நம்ம எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. மோட்டு, மீட் மை பிரதர் லக்கி and she is my sister Cherry. Guys, meet Mr. Motu, Patlu, Dr. Jhatka, இவரோட ஃப்ரெண்ட். மோட்டண்ணா, வாங்க வாங்க, நாம 2 பேரும் ஹாக்கி விளையாடலாம் வாங்க. கண்டிப்பா. ஆனா எங்க கிட்ட குதிரை இல்லையே, எப்படி நாங்க விளையாட முடியும்? உங்க ஊர்ல நீங்க குதிரையை எப்படி ஓட்டுவீங்களோ அதே மாதிரி தான் இதே ஓட்டணும். ஆஹா, பிரமாதம். கண்டிப்பா கலக்குறேன். வா பத்து விளையாடலாம் மோட்டு. நம்ம தாத்தா இல்லப்பா இல்லப்பா, நான் விளையாட வரலப்பா. நான் இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா இங்கே நிக்கிறேன்பா. நானும் தான். ஆஹா, எங்க போகுது? ஜிங்காவோட ஆளுங்க எல்லாம் இங்க வந்துகிட்டு இருக்காங்க, தப்பிச்சு ஓடுங்க.
எல்லாரும் அமைதியா இருங்க. செரி, லக்கி, பாதுகாப்பான இடத்துல போய் ஒளிச்சுக்கோங்க சீக்கிரம். இப்ப பாரு என்னுடைய திறமைய காட்டுறேன். மோட்டு எவ்வளவு தைரியசாலி. ஒரே அடியில எதிரியோட ஆளை இப்படி சாச்சு தள்ளிட்டாரு. எப்பவாவது இந்த மாதிரி நடக்கும். இதனால அவங்களோட கோவம் இன்னும் அதிகமாயிருக்கும். சீக்கிரம் போய் ஒளிச்சுக்கோங்க. நம்ம ஒன் மேன் ஆர்மி மோட்டு அவங்கள பாத்துக்குவாரு. சீக்கிரம் வாங்க போலாம். போதும் போதும் போதும், நில்லு நில்லு நில்லு. நான் என்ன பண்ணுவேன், இது நிக்க மாட்டேங்குது. நில்லு நில்லு நில்லு. மோட்டு குதிரை ஓட்ட தெரியாதுன்னு சொன்னாரு, ஆனா இவ்ளோ சீக்கிரமா அழகா கத்துக்கிட்டாரு. எவ்வளவு வேகமா ஓட்டுறாரு. அவரோட வேகம் அதிகமாகுதே தவிர குறையவே இல்ல. அட மோட்டு நில்லு நில்லுன்னு தானே சொல்லிட்டு இருக்கான். ஆனா சீ ஹார்சஸ்லாம் நில்லு நில்லுன்னு சொன்னா இன்னும் வேகமா தான் ஓடும். ஓ கதேதா, அப்ப அவங்க ரெண்டு பேர் கதை கதம் தானா? அடே மோட்டு, என்ன வேகமா போய்கிட்டு இருக்க? போகாத, நில்லு 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 சொல்றேன் இல்ல. நில்லு மோட்டு. மோட்டு, வர நில்லு. ஏ மோட்டு, உன் வேகத்துக்கு ஒரு அளவே இல்லையா? நில்லு. பத்தலும் இது நிக்க மாட்டேங்குது. என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. ஏ மோட்டு, நீ என்ன காப்பாத்து, காப்பாத்து. ஏய் சூப்பர். இவர் திரும்பி வந்து அட்டாக் பண்றாரு பாரு. சீ ஹார்சஸ் எவ்வளவு அழகா டர்ன் பண்ணாரு இல்ல? அட மோட்டு, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தானே கத்துனா, கேக்கல? ஒரு நிமிஷம் இருங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தினா எங்களோட டிக்ஷனரி படி சீ ஹார்சஸ்லாம் வந்த வழியா திரும்பி வேகமா போகும். காப்பாத்துங்கன்னா காத்து மாதிரி போன்னு அர்த்தம். ஓ கஜா கஜா, இனிமே மோட்டு பத்துலவா ஆண்டவனே நினைச்சாலும் காப்பாத்த முடியாதே. பத்தலும் நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்ப நாம என்ன பண்றது? பீதி அடையாத மோட்டு, ஏதாவது ஒரு முடிவு பண்ணலாம். இருக்கட்டும் இருக்கட்டும், எங்க கடமையை ரெண்டு பேரும் ரொம்ப தைரியசாலிங்க. அண்ட் பத்லு, நீதான் உண்மையான ஃப்ரெண்ட். இவரோட ஆபத்து நேரத்துல கூடவே இருக்கியே. நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி போய் ஜிங்காவை தோக்கடிச்சிடுங்க. அப்புறம் எங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்க. இந்தாங்க, இந்த மூலிகை சாப்பிடுங்க. இது சாப்பிட்டீங்கன்னா தண்ணிக்குள்ள நீங்க எங்களை மாதிரியே பார்க்க முடியும், பேச முடியும், மூச்சு கூட விட முடியும். இந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம தப்பிச்சிடலாம். சந்தல சைக்கிள் ஓட்டி எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம். தப்பிச்சாதான் நாம பொழைக்க முடியும் மோட்டோ. நாம தப்பிக்க இதுதான் சரியான நேரம். வா, எஸ் ஆயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மோட்டுவும் பத்லுவும் நம்ம ராஜாவை காப்பாத்துறதுக்காக தான் போறாங்க. தனியா போறவங்களுக்கு நாம தான் துணையா இருக்கணும். நமக்காக தானே அவங்க போறாங்க. போய் எல்லாரும் அவங்க ஆயுதங்களோட வாங்க. இந்த மோட்டோ பத்தல பண்றதுல நம்ம ரெண்டு பேர் தான் பங்கமா மாட்டுவோம் போல இருக்க. நில்லு நில்லுன்னு சொல்லாத மோட்டோ. அப்படி சொன்னா தான் இந்த குதிரை வேகமா ஓட ஆரம்பிச்சிடும். அதனால அந்த வார்த்தை யூஸ் பண்ணாத. ஓகே ஓகே, இப்ப இந்த குதிரையை எப்படி ஓட்டணும்ன்ற வித்தை எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் மோட்டோ, இந்த இடம் எவ்வளவு பிரமாதமா இருக்கு, எவ்வளவு அமைதியாவா இருக்கு. வந்துட்டாங்களா? இவர் யாரு தாடியோட? நீங்க மேரியோட அப்பா தானே? ஆமா, ஆனா நீங்க ரெண்டு பேரும் யாரு? அவங்க யாருங்கிறது இருக்கட்டும், முதல்ல என்ன யாருன்னு தெரிஞ்சுக்க. நான் தான் ஜிங்கா, உன்னை கொல்ல வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க.
மோட்டுவும் பத்லுவும் நம்ம ராஜாவை காப்பாத்திட்டாங்க. இனிமே நாம எதுக்கும் பயப்பட வேண்டாம். அவங்கள தாக்குங்க. யாருமே அவங்கள மிஞ்ச கூடாது. போய் தாக்குங்க. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். வழக்கமா இல்லாம இன்னைக்கு நிறைய மீன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். காப்பாத்துங்க. அவன் கதை முடிஞ்சது. எந்த 5 ஸ்டார் ஹோட்டல் டேபிள்ல மசாலாவோட இருக்க போறானோ தெரியல. இங்க பாருங்க மக்களே, மோட்டு பத்லு அவங்க உயிரை பணைய வச்சு என்னோட உயிரையும் நம்ம ராஜ்யத்தையும் காப்பாத்தி இருக்காங்க. அதுக்கு நன்றி சொல்ற வகையில மோட்டுக்கும் பத்லுக்கும் என்னோட 2 பொண்ணுங்களையும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். மோட்டுவுக்கு மேரிய கட்டி கொடுக்கலாம், பத்லுவுக்கு நம்ம சேரிய கட்டி கொடுக்கலாம். இனிமேல் அவங்க 2 பேரும் தான் இந்த இடத்துக்கு ராஜாவாக போறாங்க. புரியுதா? என்ன நடக்குது? நாம கடுமையா பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். அப்பதான் அந்த ஜோடி நம்பர் 1 ப்ரோக்ராம்ல லட்சக்கணக்கில் ஜெயிக்க முடியும். 1 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்குறதுக்கு முன்னாடி என் உடம்புல இருக்கிற எல்லா நட்டு போல்டும் கலண்டரோன்னு நினைக்கிறேன் மோட்டோ. முதல் பரிசு 1 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது கண்டிப்பா நமக்கு தான். அட நீங்க எந்த அளவுக்கு டான்ஸ் ஆடினாலும் நண்பா, நான் பாங்க்லா டான்ஸ் ஆடினா நீங்க தோத்து போயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா எனக்கு தான் கிடைக்கும். முதல் பரிசு 1 லட்சம் ரூபாய் எங்களுக்கு தாண்டா மண்டையா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் நாங்க தாண்டா வாங்குவோம். ஏய், சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு தான் கிடைக்கும். சொல்லுங்க, உங்கள ஏன் கூட பார்ட்னரா சேர்றதுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கு? உங்களுக்கு பார்ட்னர்ல என்ன வேண்டி கிடக்கு? நீங்க ஒருத்தரே 4 பேருக்கு சமமாச்சே. பாக்ஸர் அண்ணே, நீங்க பாக்ஸிங்ல வேணா பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா இது பாக்ஸிங் போட்டி இல்ல, டான்ஸ் போட்டி. அப்படியா? அப்படி என்னால டான்ஸ் ஆட முடியாதுன்னா நீங்களும் ஆடக்கூடாது. இந்த என்னடா சொன்ன? இந்த நீ ஜோடி நம்பர் 1 காம்படிஷனுக்கு உங்க எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். இது ஒரு பெஸ்ட் டான்ஸ் காம்படிஷன். அதனால யாருக்கெல்லாம் திறமை இருக்கோ அவங்க எல்லாம் உங்க திறமைய ப்ரூவ் பண்ணுங்க. இப்ப கலந்துக்க போற ஜோடிங்களை மேடைக்கு அழைக்கிறேன். மோட்டு பத்லு, ஜெட்கா கசிட்டாராம், பொன்னுச்சாமி கண்ணம்மா, பபுல்கான், அப்புறம் சிங்கம், ஜான், அப்புறம் அவரோட தோழர்கள், அப்புறம் நம்ம பாக்ஸர், அப்புறம் உங்க ஜோடி எங்க? என்ன தனியா வந்திருக்கீங்க? எனக்கு பார்ட்னர் தேவையில்லை. நான் தனியா நின்னு ஜெயிச்சு காட்டுவேன். மன்னிக்கணும், பார்ட்னர் இல்லாம இந்த போட்டியில நீங்க கலந்துக்க முடியாது. ஏன் சொல்றா, நீங்க டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவீங்க. என்ன சொன்ன? வாங்கிக்க. ஜெயிக்கிறவங்க எல்லாரும் செமி ஃபைனலுக்கு போவாங்க. அப்புறம் அதுல ஜெயிக்கிற 2 பேரும் மட்டும் ஃபைனலுக்கு போவாங்க. இந்த வாங்கிக்க. யாரோ என்ன அடிச்சுட்டாங்க, டாக்டர் காப்பாத்தே. டாக்டர் நட்டையா
பிரமாதம், ரொம்ப நல்லாவே ஃபைட் பண்ணீங்க. அதாவது டான்ஸ் பண்ணிக்கிட்டே நல்லா ஃபைட் பண்ணீங்க. இப்ப செமி ஃபைனலுக்கு போக போறது யாருன்னா நம்ம பிரமாதமான ஜோடி. அவங்கதான் டாக்டர் ஜட்கா கசிட்டாரா. இன்னொரு ஜோடி நம்ம ஜான் அவங்களோட நண்பர்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் சிங்கம் பபிள்கம் ஜோடி. கடைசியா போக போற ஜோடி யாருன்னா ஆஹா ஆண்டவா, எப்படியாவது எங்களை ஜெயிக்க வச்சிரு. உனக்கு ஒரு தட்டு ஃபுல்லா சமோசா வச்சு நானே சாப்பிடுறேன். அட நம்ம மோட்டு பத்லு ஜோடி தான். லெட்ஸ் ஸ்டார்ட் தி மியூசிக். செமி ஃபைனல் ஆரம்பமாக போகுது. இது உங்களுக்காக. கடவுளே, சிங்கம் சார் ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு. நான் மட்டும் தனியா கலந்துகிட்டு இருந்தேன்னா இந்நேரத்துல ஜெயிச்சிருப்பேன். ஆனா இவனுங்களை வச்சுக்கிட்டு மெல்ல இருந்தாலும் வளர்க்காது. அந்த பபுள் கமுக்கு டான்ஸே ஆட வரல. இருந்தாலும் ஆடி ஆகணும்னு கையும் காலையும் ஆட்டிக்கிட்டு இருக்கு. அம்மா, ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. என்னையும் கொஞ்சம் டான்ஸ் ஆட விடுங்க. என்ன தொந்தரவு பண்ண? இப்ப நீங்க செமி ஃபைனலோட ரெண்டாவது ரவுண்ட பார்க்க போறீங்க. இந்த ரெண்டாவது ரவுண்ட்ல மோட்டு பத்லு டாக்டர் ஜட்கா கசிட்டாராம். ஸ்டார்ட் மியூசிக். எத்தனை தடவை சொன்னாலும் திருத்த மாட்டியா? ஏதாவது செய், இல்லனா அந்த சரியா சேவிங் பண்ணாதோ மார்க்க குறைச்சிடுவான். பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா. வணக்கம். இப்போ செமிஃபைனல்ஸ் முடிஞ்சது. இதுல இருந்து ஃபைனலுக்கு போக போற ரெண்டு ஜோடி யாருன்னு கேட்டீங்கன்னா ஜான் அப்புறம் அவங்க நண்பர்கள். இன்னொரு ஜோடி யாருன்னு கேட்டீங்கன்னா மோட்டு பத்லு. தேங்க் யூ. இந்த வாங்கிக்க. ஹலோ, நான் தான் ஜான். ஜான் தி டான். சொல்ற வழியை முடிக்கணும் டான். முதல் பரிசு 1 லட்சமும் நமக்கு தான். பத்தலும் நம்மள வின் பண்ண யாருமே இல்ல. இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என் பேர் தான் பேட்மேன். ஆனா எல்லாரும் என்ன பேட்மேன்னு கூப்பிடுவாங்க. என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு நினைக்காதீங்க. இப்ப இங்க நாலா பக்கமும் காடு மட்டும் தான். பத்தலும் எனக்கு வயிறு காலியா இருக்கும் போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கே தெரியும். ஏதாவது செஞ்சு அந்த டான் கிட்ட இருந்து பரிசை நாம தட்டி ஆகணும். சீக்கிரம் ஏதாவது யோசி. ஐடியா. ஏய் மோட்டு, சீக்கிரமா அந்த கழுத மேல ஏறி உட்காந்துக்க. நம்ம இங்க இருந்து எஸ் ஆயிடலாம். எப்படி? சீக்கிரம் போ போ. எப்படியாவது எங்களை அந்த ஃபைனலுக்கு கொண்டு போய் சேர்த்துரு. உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. தள்ளு தள்ளு மோட்டு தள்ளு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்ப அடுத்தத வர போறது ஃபைனல் ரவுண்ட். இதுல முதல்ல டான்ஸ் ஆட போறது ஜான் அப்புறம் அவங்களோட நண்பர்கள்.
பத்துல வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கே தெரியல. இந்த குட்டையா ஏதாவது பண்ணு. ஐடியா. டேய் பேட்மேன், உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? வெறும் காலாட ஓடி வந்து எங்களை பிடிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏதாவது காரை மறிச்சு அதுல லிஃப்ட் கட்டி எங்களை துரத்துற வழியை பாரு. இப்படி கட் அவுட் மாதிரி ஒரே இடத்துல நின்னுட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? சீக்கிரம். நல்ல ஐடியா. சீக்கிரம். வாய மூடுறா. இப்பவே நாம இங்க இருந்து கிளம்புறோம். காரை வச்சு சேஸ் பண்றோம். போலாம். ரைட். இப்ப எதுக்காக நாம அவங்கள துரத்தணும்? நம்ம பக்கத்துல தானே இருந்தானுங்க. லபக்குன்னு கப்பி இருக்கலாம்ல. என்ன பாத்து அவங்கள ஜானு அவரோட நண்பர்களும் ரொம்பவே பிரமாதமா நடனம் ஆடினாங்க. ஆனா இந்த மோட்டு பத்லு எங்க போனாங்கன்னே தெரியல. ஒருவேளை அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மோட்டு பத்லு அப்படி நிச்சயமா பயந்து ஓட மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கும். மோட்டு பத்லு ஒண்ணும் அப்படி பயந்து ஓடுற ஆளுங்க கிடையாது. சீக்கிரம் ஆரம்பிங்க. நான் ரொம்ப முக்கியமான வேலையா வெளியே போக வேண்டியிருக்கேன். மோட்டு பத்லு டீம் இங்க வராததுனால இந்த போட்டியில ஜெயிச்சவங்களுக்கான பரிசு அந்த 1 லட்சம் ரூபாய ना धेला ना दमड़ी ना कौड़ी, रे मोटू और पतलू की जोड़ी। ना धेला ना दमड़ी ना कौड़ी, रे मोटू और पतलू की जोड़ी। मोटू और पतलू की जोड़ी, मोटू और पतलू की जोड़ी, मोटू और पतलू की जोड़ी, मोटू और पतलू की जोड़ी। आहा समोसा सुपर। ना धेला ना दमड़ी ना कौड़ी, और पतलू की जोड़ी। இந்த நடன போட்டிக்கான பரிசை வாங்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா மோட்டு பத்லு.